அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யுரீதுல்லாஹி பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ யுஸீப மின்ஹு, அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான். அப்ப இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் நல்லவர்கள், அதனாலதான் அல்லாஹ் நம்மளை சோதித்துக் கொண்டே இருக்கிறான் என்று மாத்திரம் நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் அது மட்டும்தான் காரணமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா ஒரு பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி வேகமா போகுமோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். அப்ப நாமெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், அதனால தான் அல்லாஹ் நமக்கு வறுமையை கொடுக்கிறான், நோயை கொடுக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான் என்று மாத்திரம் முடிவெடுத்து விடக்கூடாது. அதுவும் ஒரு காரணம். அப்ப இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நியதிகள்ல வேறு ஒரு நியதி என்னன்னா, நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய இடத்தில் சில திக்ருக்களை சொல்லாம விட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வை புகழாமல் விட்டிருப்போம். அதன் காரணத்தினாலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மௌத்தை கொடுப்பான். அதன் காரணத்தினாலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவான். அதன் காரணத்தினாலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுகின்ற விதத்தில் நமக்கு சோதனைகளை கொடுப்பான் என்பதை நம்முடைய ஆழ் மனதில் நாம் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை நமக்கு மாத்திரம் கிடையாது, நபிமார்களாக இருந்தாலும் சரி, நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை ஏதோ ஒரு இடத்தில் தவற விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பான், சோதிப்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு.